வணக்கம் நண்பர்களே. நம்ம பிள்ளைய கொடுத்த 6500 2500 வந்து நம்ம தக்காளி சாதம் ரெடி பண்ணி லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துட்டோம். மீதி இருக்கிற 4000 வந்து இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பண்ணி 30 பேருக்கு கொடுக்கலான்னு இருக்கோம். நண்பர்களே, நம்ம இதில் சேனலை நீங்கள் வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. உங்களால் முடிஞ்சல எங்களுக்கு லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்களை போவோம். மூன்றையில கர்நாடகா பொன்னியை ஊற வச்சுக்கிறோம். ஒரு மணி நேரம் ஊற வச்சிருவோம்ப்பா. தக்காளியை நறுக்கிடுவோம்ப்பா. தக்காளி நறுக்கியாச்சு. அடுத்து வெங்காயம் நறுக்க போகிறோம். மல்லியை அறுத்து விட்றா தம்பி. இப்போ இஞ்சியும் பூண்டையும் போட்டு நம்ம இடிக்க போகிறோம். நல்லா போட்டு இடிச்சுக்குவோம். கையில் இடிச்சு போட்டாதான்ப்பா பிரியாணிக்கு நல்லா இருக்கும். சாமியை மூட்டை அடுப்பை பற்ற வச்சு விட்ருவோம்ப்பா. நல்லபடியாக கொடுக்கணும். தீ நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. பிரியாணிக்கு சட்டி ஏற்றிடுவோம்ப்பா. சட்டி காஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிடுவோம்ப்பா. எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை வகையில் போட்டுக்கிடுவோம்ப்பா. அடுத்து பச்சை மிளகாயை போட்டுருவோம்ப்பா. அடுத்து இஞ்சி பூண்டு இடிச்சதை போட்டுக்கிறோம்ப்பா. ஒரு கிண்டி விட்டுக்குருவோம். அடுத்து 2 கிலோ வெங்காயத்தை போட்டுக்கிறோம்ப்பா. வெங்காயம் பொன்னிறமாக ஆற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருச்சுப்பா. அடுத்து புதினா மல்லியை சேர்த்துக்கிறோம்ப்பா. மல்லியை சேர்த்துக்கிறோம். வதங்கிருச்சு. அடுத்து தக்காளியை சேர்த்துக்கிறோம். மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம்ப்பா. எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கிறோம்ப்பா. அடி பிடிக்காம கிளறி விட்டுக்கிறோம். அடுத்து தயிரை ஊற்றிக்கிறோம்ப்பா. அடுத்து 3 எலுமிச்சம்பழத்தோட சாறை ஊற்றிக்கிறோம்ப்பா. எல்லாம் வதங்கிருச்சு. அடுத்து கறியை சேர்த்துக்கிறோம்ப்பா. கறியை நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். கோழிக்கறியில் நல்லா தண்ணி இறங்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுலேயே வதங்கட்டும். ஊற வச்ச கர்நாடகா பொன்னி 4 கிலோ அரிசியை போட்டுக்கிறோம்ப்பா. ஒரு 1/4 மணி நேரம் அரிசி கொதிக்கட்டும். தட்டை போட்டுருவோம். அப்படியே அவிச்ச எல்லாத்துக்கும் முட்டையோட கொடுக்குறோம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு அவிச்ச முட்டையோட சிக்கன் பிரியாணி. சரியான பதத்துக்கு வந்துருச்சு. அப்படியே தம்மை போட்டுருவோம் கிண்டி விட்டு. போட்டுடலாம்ப்பா. இறங்குங்க. அப்படியே லைட்டாக மல்லியை போட்டோம்னா ஒரு வாடையாக இருக்கும். தம் போகிற அளவுக்கு தான்ப்பா நெய் ஊற்றணும். அடுத்து இறக்கிட்டு வாழையில மூட போகிறோம். வாழையில போட்டாதான் பிரியாணிக்கு உண்டான டேஸ்ட்டே வரும். அப்படியே மேலே வெயிட்டுக்கு ஒரு கல்லை வச்சுட்டு தம் போட்டாச்சுப்பா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அங்கில் இருந்துச்சுன்னா ரெடி ஆயிரும். 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம பிரியாணி தம் போட்டாச்சு.
அடுத்து வந்து தயிர் வெங்காயம் ரெடி பண்ணுறோம். பிரியாணி தம் போட்டு 10 நிமிஷம் ஆச்சு. தம்மை உடச்சிருவோம், சரியா இருக்கும். அப்புறம் லைட்டாக கொஞ்சம் நெய்யை அப்படி ஊற்றி விட்டு ஒரு கிண்டு முட்டை வந்துருச்சு, முட்டையை உரிச்சுக்கிறோம். பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பார்சல் கட்டி மக்களுக்கு கொடுக்க போகிறோம். நம்மளால் முடிஞ்சது இன்றைக்கி ஒரு 25 பேருக்கு பார்சல் கட்டியிருக்கோம். சிக்கன் பிரியாணி தயிர் வெங்காயம் முட்டையோட. இல்லை போதும்பா, எனக்கு லேட் ஆகுது. முட்டை 25 பாக்ஸ் நம்மளால் முடிஞ்சது.